வனவிலையிலே கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 13ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரை இப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்து பாருங்கள், ராசிக்கு பார்த்ததோட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மிதுனராசி. ஸோ மிதுனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது நல்ல விசேஷங்கள், நல்ல லாபங்கள், தாயாரினால் நன்மை, நிலபுலன்கள், வண்டி வாகனம், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் இடம் உடமா யாராச்சும் கொளுத்தி போட்டுருவாங்க, அதுக்கான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 4ஆம் அதிபதி வந்து 2ல் இருக்கும்போது வீடு விற்பனை, சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, உங்க 5ஆம் அதிபதியான சுக்கிரன், 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது குழந்தைகளால் கொஞ்சம் கடன்கள், மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12ல் இருக்காருங்க. ஸோ கொஞ்சம் வேலையில் அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக இருந்துக்கணும். ஏன்னா வந்து 6-12 சில நேரங்களில் வந்து போய் ரெஸ்ட் எடுக்க விட்ருவோம். ஏதாவது 2 ஜுரமோ ஒரு காஃபோ கொஞ்சம் அன்னீஸியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். நல்ல ரெஸ்ட் எடுங்க. நல்ல தூக்கம் வந்ததுனாலே கொஞ்சம் இந்த மாதிரி ரிலீஃப்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 7ஆம் அதிபதியான குரு வந்து 2ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 7-8 வரும்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள்லாம் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மௌனம் காப்பது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து பேசிக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க குடும்பத்தாரை இழுத்து பேசாமதாலே பாதி சண்டை வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8-9ஆம் அதிபதியான சனி 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. மாமியார் சார்ந்த உறவுகள்கிட்டலாம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ஆம் அதிபதி வந்து இப்போ 10ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கிற நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு, நல்ல பணம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 10ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது தொழிலில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12ல் இருக்கும்போது நிறைய லாபங்கள் வர மாதிரி தான் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய எஃபோர்ட் எடுத்து பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி இதுவரை 10 பொது பலன்கள் இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். மித லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி, சூரியன் 3ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதன லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி வந்தார்கள். சந்திரன் வந்து 2ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது நிறைய எஃபோர்ட் எடுப்பீங்க. அந்த எஃபோர்ட்டில் வந்து ஒரு பெரிய லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. பொருளாதார ரீதியில் நிறைய சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மிதன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் 6ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து 12ல் இருந்து வேலையில் அலைச்சல்கள் இருக்கும். நிறைய பெரிய என்ன சொல்கிறது, ராத்திரி பகலமாக சுற்றுற மாதிரி சூழ்நிலாம் இருக்கும். கொஞ்சம் டயர்ட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். கொஞ்சம் உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ராகு தசாபுத்தி, ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ல் வந்து பிரயாணங்களாக நல்ல லாபங்களும், வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கணும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மிதுன லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி, குரு வந்து 7ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கணவன் மனைவியினோட பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள், வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். மிதுன லக்னமாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனி தசாபுத்தி வந்தாங்கள். சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8-9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது மாமியார் சார்ந்த உறவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதன லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி வந்தாங்க. புதன் வந்து 4ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், வீடு மனை சொத்துக்களால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. மிதன லக்னமாக வந்து கேது தசாபுத்தி வந்தாங்கள். கேது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்காருங்க. அது சுக்கிரனுடைய இருக்கும்போது குழந்தைகளால் கொஞ்சம் கடன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நம்மகிட்ட வாக்குவாதம் பண்ணி கொஞ்சம் நோகிற மாதிரி நடந்துப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இதனால் லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி வந்தார்கள். சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5-12ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது குழந்தைகளாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரும். அதெல்லாம் கொஞ்சம் அலைச்சலுக்கும் விரயங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதுவரை பார்த்தது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயம் ஒரு பிரார்த்தனைங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை மூலமாக கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை. ஸோ எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அமாவாசைங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. என்றைக்குமே வந்து ஒரு பௌர்ணமியும் அமாவாசையும் வந்து ஒரு முக்கியமான திதிகள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படின்னும் போது பௌர்ணமி தேதி வந்து சித்தர் சமாதிகளுக்கு சென்று வழிபாடு பண்ணும்போதோ
குலதெய்வ வழிபாடு பண்ணும்போதும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு வந்து வழி வழியாக இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து, கடன் பிரச்சனைகள் தீர்ந்து, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கவங்களுக்கு ஒரு வழியை காட்டுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து அமாவாசை, இந்த வாட்டி வந்து ஒரு 14ஆம் தேதி அன்றைக்கி அமாவாசை. ஸோ அமாவாசை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம மூதாதையர்கள் நமக்கு வந்து ஒரு ஜெனட்டிக்கில் வந்திருப்போம். ஸோ அப்பா அம்மா ஜெனட்டிக்கில் வந்து நம்ம வந்திருக்கும் போது அந்த மூதாதையர்களை நினச்சி வழிபாடுற ஒரு தினம் தான் அமாவாசை. அன்றைக்கி வந்து பார்த்தா திதி சூனியம் இருக்காது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு தினம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால் டோட்டலாகவே அன்றைக்கி வந்து மூதாதையர்கள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அன்றைக்கி அவங்கள நினச்சி நம்ம வழிபாடு பண்ணும்போது அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையில்லாமல் நம்மளை பற்றி நினைச்சாங்க அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படுத்தும். சில ஆத்மாக்கள் நம்ம மேலே கோபமாக இருக்கலாம், சில ஆத்மாக்கள் வந்து நம்மளை சபிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நிறைய ஜாதகங்களில் நம்ம பார்க்க போக முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அமாவாசை ஒரு படையல் அன்னைக்கு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அமாவாசை படையல் வச்சு காக்கா போடுவாங்க. என்னை பொறுத்தவரை அமாவாசையும் பௌர்ணமியும் மிஸ் பண்ணாமல் அன்னதானங்கள் பண்ணுறது, ஒரு படையல் போட்டு குலதெய்வத்தையும் நம்ம மூதாதையரை நினச்சி வழிபடுறது ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கும். ஏன்னா வந்து அடுத்த ஜெனரேஷன் வந்து உங்களுக்கு வந்து லிஃப்ட் ஆகிறது வந்து இந்த 2 திதிகளை வச்சு தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் எப்போதுமே பௌர்ணமியும் சரி அமாவாசையும் சரி, இந்த அமாவாசைக்கு வந்து ஒரு படையலை போடுங்க. உங்கள் அப்பா வழி தாத்தா, அம்மா வழி தாத்தா பாட்டி எல்லாருமே நினச்சி அவங்ககிட்ட வந்து அந்த படையலை போட்டு வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கணும்னா, அதுவும் வந்து ஈவினிங்கில் வந்து அது விளக்கு வச்சு அவங்ககிட்ட வேண்டும் போது, நாங்களோ எங்கள் மூதாதையர்களோ நானோ போன ஜென்மாந்திரத்துலேயும் ஏதாவது தவறுகள் செஞ்சு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் எங்களை மன்னிச்சிருங்க, எங்களால் உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மனதார வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஆத்மா சாந்தியோட இறைவனை வேண்டிக்கிறேன்னு சொல்லி இறைவனை வழிபட்டு அந்த படையலை போட்டு நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி ஒரு கற்பூர ஆராத்தி காட்டி அவங்க அங்கே இருக்கிறதா ஃபீல் பண்ணி நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வழியாக இருந்த பிரச்சனையை தீர்ந்து ஒரு பித்ரு சாபங்கள்லாம் இருக்குங்க. பித்ரு சாபங்கள், தாத்தாவை வந்து சோறு போடாமல் விட்டுருப்பாங்க, பாட்டிக்கு வந்து எதுவும் பண்ணாமல் விட்டுருப்பாங்க, அனாதையாக விட்டுருவாங்க, ரோட்டில் கொண்டு போய் விட்டவங்களாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இறந்த ஆத்மாக்கள் நம்மளை சபிச்சிருக்கோம், பலி பொறுக்க முடியாமல் எவ்வளோ கதறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆத்மாக்களிடமிருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கான விஷயங்கள் அமாவாசையில் தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதனால் மனதார நீங்கள் வந்து இந்த வழிபாடு பண்ணும்போது வழியாக இருந்த கர்மாக்கள் நீக்கி நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதை பண்ணி பாருங்கள். இன்னும் கேட்டிங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும்னா ஒவ்வொரு அமாவாசையுமே திதி கொடுக்குறதே ரொம்ப நல்லது. ஒரு திதி வந்து கோயிலில் கொடுப்பாங்க. ஸோ நல்லா வந்து இலை ஒரு 150 ரூபா வருங்க, அது ஒரு செட்டு இலை. ஒரு ஐயருக்கு ஒரு 50 100 ரூபா கொடுக்க போகிறீங்க ஐயருக்கு, அந்த இலை எடுக்கணும் 20 ரூபா கொடுக்க போகிறீங்க, இவ்வளோதான். ஸோ போட்டு ஒரு விளக்கு வச்சு வேண்டிக்கல் என்ன இருக்குது, ஒரு பிராமணனுக்கு வந்து கொடுத்துட்டு நம்ம ஒரு திதி கொடுக்கும்போது அற்புதமான பலன். நீங்கள் அப்பவும் இதுதான் வேணும். என்ன வேணும்னா, எனது மூதாதையர் அம்மா வழி தாத்தா பாட்டி, அப்பா வழி தாத்தா பாட்டி எல்லாருடைய ஆத்மாக்களும் என்னாலோ என்னோட பூர்வ ஜென்மத்தில் நான் ஏதாச்சும் தவறு செஞ்சுருந்தாலோ, என் மூதாதையர் தவறு செஞ்சாலும் எல்லாம் மன்னிச்சு உங்களை ஆத்மா சாந்தி அடைன்னு சொல்லிட்டு மனதார நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இது ஒவ்வொருத்தரும் பண்ணணும். இது வந்து எனக்கு தோசை இருந்தால் தான் பண்ணணும், இல்லைன்னா பண்ணக்கூடாது, எல்லாருமே பண்ணணுங்கிறது தான் உண்மையான விஷயம். மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம். அது அமாவாசையும் பௌர்ணமியும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மினா. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.